Morning students, this is math session 12th standard chapter 6 applications of vector algebra. Here we are going to see condition for coplanarity and equation of plane containing two non-parallel coplanar lines. Condition for a line to lie in a plane. நம்ம இப்ப ஒரு லைன் வந்து பிளேன்ல லை ஆயிருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் வெக்டர் ஃபார்மட்ல இருந்தா என்ன கண்டிஷன், கார்ட்டீசியன் ஃபார்மட்ல இருந்தா என்ன கண்டிஷன் பார்க்கலாம். See the first one. If the line r vector equal to a vector plus t b vector lies in the plane r vector dot n vector equal to d. So இதுதான் லைனோட ஈக்குவேஷன், இது வந்து பிளேனோட ஈக்குவேஷன். இங்க a வெக்டார்ங்கிறது பாயிண்ட், b வெக்டார்ங்கிறது டைரக்ஷன், அதே மாதிரி இங்க n வெக்டார்ங்கிறது டைரக்ஷன். ஸோ இப்படி இருந்ததுன்னா கண்டிஷன் என்னன்னா a வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு d. ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட்டும் இங்க இருக்கிற டைரக்ஷனையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ டிங்கிற ஆன்சர் கிடைக்கணும். அண்ட் b vector dot n vector, that is இதுல இருக்கிற டைரக்ஷனும் இதுல இருக்கிற டைரக்ஷனையும் டாட் பண்ணோம்னா ஆன்சர் 0 கிடைக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் இந்த லைன் வந்து இந்த பிளேன்ல இருக்குன்னு மீனிங். Next we are going to see in the Cartesian form. If the line x minus x1 divided by a is equal to y minus y1 divided by b is equal to z minus z1 divided by c. இதுதான் லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுல x1 y1 z1ங்கிறதெல்லாம் பாயிண்ட், a b cங்கிறதெல்லாம் டைரக்ஷன். இட் லைஸ் இன் த பிளைன், கேபிட்டல் லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க ஏங்கிறத, தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ், தட் இஸ் ax plus by plus cz plus d equal to 0. ஸோ இந்த பிளைன்ல இருந்ததுன்னா கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ax1 plus by1 plus cz1 plus d equal to 0 கிடைக்கணும், அல்லது ஈக்குவல் டு மைனஸ் டின்னு கூட இருக்கலாம். And a that is இங்க இருக்கிற டைரக்ஷனும் இங்க இருக்கிற டைரக்ஷனும் a capital letter A plus b capital letter B plus c into capital letter C is equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணா மட்டும்தான் the line is lies in the given plane. இதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்திடலாம். Let us see the example 45th sum in 6th chapter. Verify whether the line x minus 3 divided by minus 4 is equal to y minus 4 divided by minus 7 is equal to z plus 3 divided by 12 lies in the plane 5x minus y plus z equal to 8. So இந்த லைன் வந்து இந்த பிளேன்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். Let us see the solution. So அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுல எது பாயிண்ட் எது டைரக்ஷன்ஸ்லாம் தனித்தனியா பிரிச்சு எழுத போறோம். Let us see here. The point is x1, y1, z1 is இந்த லைனோட ஈக்குவேஷன்ல நியூமரேட்டர்ல இருக்கிறது தான் பாயிண்ட்ஸ். ஸோ 3, 4, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு வந்திருக்கும். ஸோ அதனால -3. ஸோ இதுல இருக்கிற டைரக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அதை a b cன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ்ல இருக்கிறது தான் டைரக்ஷன். ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நியூமரேட்டர்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே 1ன்னு தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம டைரக்டா இப்படி பாயிண்ட் டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்பரால டிவைட் பண்ணி டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்துட்டு தான் இந்த டைரக்ஷன்ஸை எழுதணும். ஸோ இங்க டைரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா -4, -7, 12. ஸோ அதே மாதிரி இந்த பிளைன்ல இருக்கிற டைரக்ஷன்ஸை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் a b cன்னு எடுத்துக்க போறோம். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து தட் இஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து 5, -1, 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கொண்டுட்டு வந்து இந்த பிளைன்ல சப்ஸ்டிட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கணும். That is the given point. இந்த பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து it satisfies the given plane. That is நம்ம இங்க xக்கு பதிலா இந்த x1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், அதே மாதிரி yக்கு பதிலா இந்த 4ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும், zக்கு பதிலா -3 சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we will get the answer as 8. That is left hand side equal to right hand side இப்படியும் கிடைக்கலாம், அல்லது இந்த 8 வந்து நம்ம இங்க -8ன்னு வச்சிருந்தோம்னா 0ன்னு கிடைக்கும். So both are correct. So this point satisfies this given plane. So ஒரு condition check பண்ணியாச்சு, next condition check பண்ணணும். That is ரெண்டு directionsஐயும் multiply பண்ணி add பண்ண போறோம். That is AA plus BB plus CC equal to, so அந்த numbers எல்லாம் நம்ம இங்க substitute பண்ணிருக்கோம். We will get the answer as -1. That is not equal to 0. So இது satisfy பண்ணிருக்கு, இதை satisfy பண்ணல. Therefore we can write
Hence, the given line does not lie in the plane. Next one is condition for coplanarity of two lines. That is, two lines வந்து ஒரு planeல இருந்தா அதுக்கு என்ன conditions ன்னு பார்க்க போறோம். So, இதுவும் vector form, Cartesian formatல பார்க்க போறோம். So, எந்த ஃபார்மட்ல கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எது டைரக்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கணும். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஃபார்மட் தான் ஞாபகத்துல வச்சுக்க முடியுது அப்படின்னா நம்ம இப்ப வெக்டர் ஃபார்மட்ல இருந்தா அதை கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அல்லது கார்ட்டீசியன் ஃபார்மட்ல இருக்குன்னா பாயிண்ட் எது டைரக்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வெக்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். Let us see the first one. Condition in vector form. The two given non-parallel lines. So, இங்க வந்து line ஓட general format கொடுத்திருக்காங்க. That is r vector equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus t into d vector. இதுல a-வும் c-யும் points. இந்த parameters ஓட சேர்ந்து வந்திருக்குல அந்த b வெக்டாரும் d வெக்டாரும் அதுதான் directions. So, இந்த ஃபார்மட்ல வெக்டார் ஃபார்மட்ல கொடுத்திருந்தாங்கன்னா மொத பாயிண்ட் எது டைரக்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் கோப்ளானர் அப்படின்னா the condition is c vector minus a vector. That is, இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். Then dot product of b vector cross d vector is equal to 0. That is, ரெண்டு டைரக்ஷனையும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரையும் இந்த c vector minus a vectorல கண்டுபிடிச்ச ஆன்சரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா we will get the answer as 0. So, அப்படி கிடைச்சது அப்படின்னா we can say the given two lines are coplanar. This is the required condition for coplanarity of two lines in vector form. Next, we are going to see in Cartesian form. We are going to see condition in Cartesian form. The two lines. So, two lines நம்ம Cartesian formatல கொடுத்திருக்காங்க. So, first line ஓட points வந்து x1, y1, z1 எடுத்துக்கணும். அதோட directions b1, b2, b3 எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் லைன்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து x2, y2, z2 எடுத்துக்கணும். அதோட டைரக்ஷன்ஸ் d1, d2, d3 எடுத்துக்கணும். ஸோ இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 is b1, b2, b3. தேர்ட் ரோல d1, d2, d3. இதோட டிட்டர்மினன்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we will get the answer as 0. This is the required condition for coplanarity of two lines in Cartesian form. Suppose vector formatல கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாயிண்டையும் டைரக்ஷன்ஸையும் நம்ம எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து x1, y1, z1 நம்மளா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற c வெக்டாரை x2, y2, z2 கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க b வெக்டார்ல இருக்கிறத b1, b2, b3 கன்சிடர் பண்ணி that is the coefficients of I cap, j cap, k cap in b vector. அதே மாதிரி இங்க d ல இருக்கிற coefficients of I cap, j cap, k cap நம்ம third row ல எழுதிட்டு அதுக்கு determinant கண்டுபிடிக்கலாம். வெக்டார் ஃபார்மட்ல இருந்தா வெக்டார் ஃபார்மட்ல தான் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு determinant வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். Okay, so this is the required condition for coplanarity in both the forms. Next, we are going to see equation of plane containing two non-parallel coplanar lines. That is, இப்போ நம்ம coplanar lines பார்த்தோம்ல, that is ரெண்டு லைன்ஸும் ஒரே பிளேன்ல இருந்ததுன்னா அந்த equation of the plane எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். So, first one is parametric form of vector equation. Let r vector equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus t into d vector be two non-parallel coplanar lines. So, இதுதான் ரெண்டு லைன்ஸோட equation. இந்த ரெண்டு லைனும் வந்து ஒரு planeல இருக்கு. That is called as coplanar lines. Non-parallel means இந்த ரெண்டு லைன்ஸும் non-parallel சொல்லியிருக்காங்க. Then the vector equation in parametric form is, so already நமக்கு தெரியும் equation of the plane அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டும் ரெண்டு டைரக்ஷனும் தெரியலாம் அல்லது ரெண்டு பாயிண்ட்டும் ஒரு டைரக்ஷனும் தெரியலாம். நமக்கு இங்க given conditionல two linesலயுமே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டு லைன்ஸ்லயும் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், ரெண்டு டைரக்ஷன்ஸ் இருக்கும். இங்க பர்டிகுலரா two non-parallel coplanar lines அப்படின்னு சொன்னதுனால we have to consider one directions must. So, இந்த ரெண்டு லைன்ல இருக்க டைரக்ஷன்ஸை கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ ஈக்குவேஷன் எழுதும் போது ஃபர்ஸ்ட்
லைன்ல இருக்கிற பாயிண்ட்டை வச்சும் மீதி இருக்கிற ரெண்டு டைரக்ஷனை வச்சு எழுதலாம். அல்லது செகண்ட் லைன்ல இருந்த பாயிண்ட்டையும் இந்த ரெண்டு டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் ஹியர் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ பி வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ டி வெக்டார். தட் இஸ் இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. ஆர் we can consider this, that is r vector equal to c vector plus t into b vector plus s into d vector. Both are correct. நம்ம answers example கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்மட் மட்டும் எழுதினா போதும். Next one is non-parametric form of vector equation. So first இதுல வந்து நமக்கு வந்து vector equation parametric formula ரெண்டு இருக்கனால non-parametricலயே நம்ம ரெண்டு எழுதிக்கலாம். That is first one is r vector minus இந்த a vector இங்கிட்டு வரும்போது minus ஆயிடும். r vector minus a vector dot b vector cross d vector equal to 0. or இந்த ஈக்குவேஷன் வச்சு எழுதணும்னா r vector minus c vector dot b vector cross d vector equal to 0. Next one is Cartesian form of equation of plane. இதான் given two lines ஓட Cartesian form of equation. இது lines ஓடது. இந்த linesல இருந்து நம்ம two pointsம் two directionsம் consider பண்ணிக்கலாம். Then the equation of the plane containing two given coplanar lines is given by. So first pointம் இந்த ரெண்டு directionஐ consider பண்ணி equal to 0 போட்டு நம்ம equation of the plane கண்டுபிடிக்கலாம். That is x determinant of x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 d1 d2 d3 is equal to 0. So இதோட values கண்டுபிடிச்சோம்னா we will get the answers in the form x, y, z and constant term. Okay. Or so secondல இருக்கிற பாயிண்ட்டையும் இந்த ரெண்டு டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா determinant of x minus x2 y minus y2 z minus z2 b1 b2 b3 d1 d2 d3 is equal to 0. Let us see the exercise 6.8 first sum. Show that the straight lines. So ரெண்டு லைனோட equations வந்து vector formatல கொடுத்திருக்காங்க or coplanar அப்படின்னு prove பண்ணணும். அடுத்த question, find the vector equation of the plane in which they lie. So இந்த coplanar அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் ஒரே planeல இருக்கும். அந்த planeோட vector equation என்னன்னு கேட்டிருக்காங்க. So vector equation நம்ம எந்த format கண்டுபிடிக்கணும்னா non-parametric form தான் கண்டுபிடிக்கணும். அதுல தான் அந்த variables s, tங்கிறதெல்லாம் இருக்காது. Okay, let us see the solution. First you have to write the a vector, b vector, c vector, d vector from the given equations by comparing that with general equation, that is r vector equal to a vector plus db vector, r vector equal to c vector plus s into d vector. இந்த general equations ஓட compare பண்ணி எது points எது directions எடுத்துக்கணும். So இங்க இருக்கிறதுல firstல இருக்கிறது a vector point, b vectorங்கிறது first line ஓட direction. அதே மாதிரி second line ஓட point வந்து c vector, அதோட direction வந்து d. Okay, d vector. We know that the given two lines are coplanar. அப்படின்னா if c vector minus a vector dot b vector cross d vector equal to 0. இந்த condition equal to 0 இருந்தா the given lines are coplanar. Now c vector minus a vector equal to போட்டு c vector ஓட answer minus of a vector போட்டு minus ஓட எல்லாத்தையும் multiply பண்ணிட்டு simplify பண்ணி c vector minus a vector ஓட answer கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி b vector cross d vector போட்டு determinant of I cap, j cap, k cap போட்டு b vectorல இருக்கிற coefficients of I cap, j cap, k cap second row எழுதணும். அதே மாதிரி d vectorல இருக்கிற coefficients third row எழுதி அதோட answer கண்டுபிடிக்கணும். அடுத்து c vector minus a vector ஓட ஆன்சருக்கும் b vector cross d vector ஓட ஆன்சருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா we are getting the answer as 0. Therefore we can say the given two lines are coplanar. So Kenn's prudent பிடிச்சிருந்தோம். First question க்கு answers கண்டுபிடிச்சாச்சு. Next second question க்கு answer கண்டுபிடிக்கணும். That is vector equation. So vector equation non-parametric vector equation தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா r vector minus a vector dot b vector cross d vector equal to 0. So r vector minus a vector பதில் அதோட ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க dot
b வெக்டார் கிராஸ் d வெக்டார்ல இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர் வெக்டாரோட இங்க டாட் ப்ராடக்ட் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கிறத இங்க டாட் பண்ணி எழுதணும். தட் இஸ் இங்க எழுதியிருக்காங்க. அடுத்து மைனஸ் ஆஃப் இங்க இருக்கிற இந்த 5i கேப் பிளஸ் 7j கேப் மைனஸ் 3k கேப்ங்கிற டேர்மை இந்த டேர்மோட டாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாட் பண்ணும்போது ஐ கேப்பும் ஒன்றுன்னு ஆயிடும். அதே மாதிரி ஜே கேப்பும் ஒன்றுன்னு ஆயிடும். கே கேப்பும் ஒன்றுன்னு ஆயிடும். ஸோ இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 85 மைனஸ் 329 பிளஸ் 72 கிடைக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது we will get the answer minus 172. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 172 ஆயிடும். அந்த டேர்ம் இந்த சைடுக்கு வரும்போது மைனஸ் 172 ஆயிடும். ஸோ ஃபைனலி we will get r vector dot 17i cap minus 47j cap minus 24k cap is equal to minus 172. So this is the required vector equation of the plane. Let us see the third sum. If means given the straight lines are coplanar கொடுத்திருக்காங்க. So இங்க ரெண்டு equation of the straight lines in Cartesian formatல கொடுத்துட்டு அதை coplanar சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு straight linesலயும் இங்க ஒரு வேரியபிள்ஸ் நம்பர்ஸ் இல்லாம வேரியபிள்ஸ் இருக்கு. தட் இஸ் m ஸ்கொயர். இங்க ஒரு m ஸ்கொயர் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல ஃபைண்ட் த டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற எம்மோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா கவனிங்க, ரியல் வேல்யூஸ் ஆஃப் எம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் see the solution. First you have to write given போட்டு இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் எழுதி ஆர் கோப்ளானர்ங்கிறது given condition. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதலாம், ரெண்டு டைரக்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ பாயிண்ட்ஸ்னா எங்க இருக்கிறதுனா நியூமரேட்டர்ஸ்ல இருக்கிறது, டைரக்ஷன்ஸ்னா எங்க இருக்கிறதுனா டினாமினேட்டர்ல இருக்கிறது. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்லாம் வந்து ஒன்னுன்னு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க ஒன்னுன்னு தான் இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம பாயிண்ட்ஸும் டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட் வந்து x1, y1, z1 ஈக்குவல் டு போட்டு இங்க இருக்கிற 1, 2, 3ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து x2, y2, z2 போட்டு இங்க 3, 2, 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற டைரக்ஷன்ஸ் b1, b2, b3 that is 1, 2, m ஸ்கொயர். அதே மாதிரி செகண்ட் லைன்ல இருக்கிற டைரக்ஷன் வந்து d1, d2, d3 that is 1, m ஸ்கொயர், 2. ஹியர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலரா ரியல் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ரியல் வேல்யூஸ் எழுதியிருக்கோம். So already we are known condition for coplanarity is determinant of x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1, b2, b3, d1, d2, d3 is equal to 0. So the determinant la x2, x1, y2, y1, z2, z1, b1, b2, b3, d1, d2, d3 ஓட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். ஸோ இங்க given ஆல்ரெடி தெரியும் ஈக்குவல் டு 0, தட் இஸ் கோப்ளானர் ஏற்கனவே தெரியும். அதனால ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டே வரணும். ஓகே, நம்ம ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போறது கிடையாது. ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எம்மோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த நியூ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ரோவை சிம்பிளிஃபை பண்ணி 2, 0, -2ன்னு எழுதியிருக்காங்க. மீதி எல்லாம் அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த 2வை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த காலமையும் இந்த ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப்னு போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இங்க எழுத வரும் 4ன்னு வரும். மைனஸ் ஆஃப் m ஸ்கொயர் இன்டூ m ஸ்கொயர்னா m பவர் 4ன்னு வரும். ஸோ செகண்ட் டேர்ம் 0ங்கிறதுனால டைரக்டா -0ன்னு மட்டும் போட்டுக்கலாம். தேர்ட் டேர்ம் வந்து பிளஸ்ன்னு போடணும். அடுத்து இங்க -2ன்னு இருக்கனால பிராக்கெட்ல -2 போட்டிருக்கோம். ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டு கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும் போது இங்க 1 இன்டூ m ஸ்கொயர்னா m ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். மைனஸ்ன்னு போட்டு 1 இன்டூ 2னா -2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get 4 minus m power 4. ஸோ 2 மட்டும் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது -m ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து +2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா -m பவர் 4 மைனஸ் m ஸ்கொயர் பிளஸ் 4 + 2ஓட வேல்யூ 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ்ல வரக்கூடாதுங்கிறதுனால த்ரோ அவுட்டா மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். அதே மாதிரி m பவர் 4ன்னு இருந்ததை m ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறோம். ஸோ we will get m ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அங்க இருந்து மைனஸ் டேர்ம் வந்து பிளஸ் தான் மாறிடும் m ஸ்கொயர்.
அங்க பிளஸ்ஸா இருந்துட்டா மைனஸா மாறிடும். ஸோ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு 0. லெட் டேக் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்மளா எடுத்துக்க போறோம். ஸோ இந்த எம் ஸ்கொயருக்கு பதில் நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். பிளஸ் இந்த எம் ஸ்கொயருக்கு பதில் வெறும் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணா மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கணும். ஆட் பண்ணோம்னா இந்த மிடில் டேர்ம் தட் இஸ் ஒன்னு கிடைக்கணும். ஸோ மைனஸ் டூவையும் பிளஸ் த்ரீயையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். அதே இதை ஆட் பண்ணும்போது பிளஸ் ஒன்னு கிடைக்கும். ஸோ இது ஷார்ட்கட் ஃபார்ம்ல எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு 0. தட் மீனிங் இஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு 0. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸுங்கிறது வந்து எம் ஸ்கொயரை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ எக்ஸுங்கிற வேல்யூவை எம் ஸ்கொயரை மாற்றணும் அப்படின்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2, அடுத்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எம்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எம்ன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் போடுவோம். இங்கே ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா m equal to square root of minus 3 mean that is not real value. So அது imaginary values ன்னு சொல்லுவாங்க. So that is not real. So நமக்கு தேவையான ஆன்சர் இங்க இருக்கிற ஆன்சரை மட்டும் எழுதிக்கலாம். That is therefore m value is plus or minus square root of 2. Thank you students.